அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இலத்தின் நிறுவனம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைத்திற்கும் இஸ்லாம் தான் தீர்வு அப்படிங்கிற தொடர்ல இரண்டாவது தொடரை பார்ப்போம். அதாவது இயற்கை நிலங்கள், பொது உடைமைகள் அனைத்தும் கார்பரேட்களால தனி அவர்களுக்கு சொந்தமாக ஆக்கப்படுது அரசாங்கத்தினால. அரசாங்கம் அனைத்து நிலங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு ஒரு விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட நிலங்களை, பல நிலங்களை கொடுக்குது. இதன் மூலியமாக அந்த நிலங்களை அவங்க சுய லாபத்துக்காண்டி அந்த நிலங்களை முழுசாக யூஸ் பண்ணி இயற்கை உபாதைகளை அதிகமாக உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மனிதர்களால அரசாங்கத்தை மீறி எந்த விதமான செயல்களையும் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறதா நிச்சயமான ஒரு விஷயமா இருக்கு. அரசாங்கம் இருந்தும் கேடுதான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாக்குறோம். இதற்கு காலங்காலமா இது போலதான் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக மனிதர்கள் 3 பொருட்களில் கூட்டாவார்கள். ஒன்று நிலம், நீர், நெருப்பு. மூவரிலும் மனிதர்கள் நிச்சயமாக கூட்டாவார்கள் அப்படிங்கிற தத்துவத்தை இஸ்லாம் அழகான முறையை சொன்னுச்சு. நிச்சயமாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பொருளும், இயற்கையான பொருட்கள் அனைத்தும் பொதுவானவை. நிச்சயமாக அது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று அல்லாஹ் இஸ்லாம் சொல்லக்கூடியதை பார்க்க. அதே போல் இஸ்லாமிய நிலைப்பாடின்படி இது போல் உள்ள ஒவ்வொரு நிலங்களும் மனிதனுடைய பயன்பாட்டுக்காகவே இருக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பாருங்க, பல நிலங்களை மனுஷன் பணக்காரர்களால் குவிக்கப்பட்டு பூட்டி வச்சிருக்கான். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது, ஒவ்வொரு நிலங்களும் பயிரிடப்பட வேண்டும், ஒவ்வொரு விஷயமும் நடைமுறைப்படுத்த மக்கள் தொகை ஏற ஏற விளையப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. இதன் மூலியமாக வறுமையே இருக்காது, உணவிற்கான பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது அழுத்தம் திரும்ப சொல்லப்பட்ட விஷயம். இரண்டாவது விஷயத்தை பாரு, சர்வாதிகாரம் மற்றும் ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயம். சர்வாதிகாரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு மட்டுமே ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதன் மூலியமாக வரலாற்றுல அணுகக்குள்ள எக்கச்சக்கமான கேடுகள் அடைஞ்சு அவங்க சுயலாபத்துக்காண்டி மக்கள் அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஜனநாயக மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, 5 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மக்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் 2 தவறான ஆள் நின்றா 2ல யாராச்சும் ஒரு ஆளுக்கு போட்டு தான் ஆகணும் நிச்சயமா மக்கள். இதோட முடிஞ்சு போச்சு. அவன் என்ன அநியாயம் பண்ணாலும், குறிப்பிட்ட பணக்காரர்களுக்காக அரசு உழைச்சாலும் இதெல்லாம் அவங்களையே சார்ந்ததாக இருக்கு. மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல இஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சூராங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துது. சூராங்கிறது ஆலோசனை விஷயமாக. நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை செஞ்சு எது நன்மையை சமுதாயத்துக்கு அது மட்டுமே பண்ணப்பட வேண்டும். அதை தவிர மற்ற எந்த ஒரு தனி மனிதருக்கு லாபமான எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு மனிதன் அநீதிக்குள்ள ஆனாலும் கூட நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய முதலீடா இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது, எவ்வளவு மனிதர்களுக்காகவும் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்த்து. அப்ப இது போல கோர்ட்டு கேஸ் இப்படின்னு தனித்தனியவங்க சட்டங்களை வச்சுக்கிட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு தவறான தீர்ப்புகள் எக்கச்சக்கமா அளிக்கிறாங்க, நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா இஸ்லாம் சரியான முறையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்ப்பளித்து அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பளிக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது. அல்லாஹ்வின் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கும் பொழுது எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அடுத்து சட்டங்கள் தொடர்பாக, தண்டனைகள் தொடர்பாக இன்னைக்கு உள்ள தண்டனைகள் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாடும் தப்ப தூண்டுற மாதிரி இருக்கு, அவனுக்கு சாப்பாடு எல்லாம் வழங்கப்படுது, இது போல இருக்கு. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை நிச்சயமாக கடுமையான முறையில இருக்கு. அதை ஒரு சாரார் பார்க்கட்டும் என்று வரை இஸ்லாம் வலியுறுத்துது. அந்த பார்ப்பதின் விளைவாக வரலாற்று அணுகுள்ள குற்றங்கள், இஸ்லாமிய தண்டனையின் அடிப்படையில் குற்றங்கள் அதிகமா கம்மியாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல தெரியுது. அதே போல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவன் நினைச்சா மன்னிக்கலாம், அதற்கான இழப்பீடே வாங்கலாம். இது போல் நேரடியாகவே பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய முழு உரிமையை எடுக்கும் விதமாக இஸ்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இது போல எங்கேயுமே காட்ட முடியாது அப்படிங்கிற விஷயம். அடுத்து 4வது விஷயத்தை பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு மக்களை. எப்படி ஒரு இன்னைக்கு நாடு இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாடு பல நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, அவங்களுடைய இயற்கை வளங்களை சுரண்ட பாக்குது, இது போல ஒரு விஷயங்கள்லாம் பண்ண பாக்குது. ஆனால் இதுல இஸ்லாம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கான உரிமையை கொடுக்கணும், அவர்கள்ட்ட எதுவும் சுரண்டப்படக்கூடாது அப்படிங்கிற வரலாற்று முதல் கருத்தை இஸ்லாம் பதிய வச்சுச்சு. அதே போல போரெண்டு வந்துச்சு அப்படின்னா கண்ணாமுன்னாண்டு அவங்க வரலாற்று அணுகக்குள்ள கண்ணாமுன்னாண்டு தாக்கின விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சு. ஆனா இஸ்லாம் நிச்சயமாக நீங்க எவ்வளவு அநீதிக்குள்ளாக்கப்பட்டீர்களோ அது மாதிரி அவங்கள பழி வாங்கிக்கங்க. ஆல்ரெடி இங்க அநீதிக்கு உள்ள ஆக்கப்பட்டா மட்டும்தான் இன்னொரு நாட்டை நம்ம தாக்கணும். அதே போல பெண்களை, குழந்தைகள் இது யாரையும் கொல்லப்படக்கூடாது, போருங்கிறது தனியான முறையில நடக்கணும், எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் மனித நலனுக்காக இறைவனிடம் இறக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்த விஷயம் தனி மனித உரிமை அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வழிகேடுகள் உருவாச்சு காலந்தோறும். எங்களுக்கு குடும்பம் வேணாம், குட்டி வேணாம், நான் என்னுடைய விருப்பப்படி சுய கௌரவத்தோட நான் பாட்டுக்கு என்னுடைய விருப்பப்படி வாழ்ந்துட்டு இருப்பேன், எனக்கு யாரும் உறவினர்கள் வேணாம், என்ன சுதந்திரமா விடுங்க இப்படிங்கிற வாதம் சொல்லப்பட்டுச்சு. இந்த வாதங்கள் நிச்சயமாக கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தையை தனியா விடுறது, மனைவியை தனியா விடுறது, பெண்களை தனியா விடுறது, இது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் சமுதாய சீர்கேட்டுக்கு ஆபத்தான முறையில் அமைஞ்சிச்சு. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்க கொள்ள முடியாம போச்சு. இது மனநோயாளி மேல அவர்கள் ஆனாங்க. ஆனா இஸ்லாம் இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்திலும் குடும்ப கட்டாயத்தை அதிகப்படுத்துது. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பொறுப்பாளி, அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அழுத்தம் திருத்தமான கருத்தை சொல்லி குடும்பங்கிறது வேண்டும், நிச்சயமாக ஆண் அனைத்திற்கும் பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அடுத்த விஷயம் பெண்ணியத்தை பொறுத்த வகையில பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, பெண்கள் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறத பெண்கள் மேல கட்டாயமா திணிச்சாங்க. அதன் விளைவா பெண்கள் வேலைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் தள்ளப்பட்டுச்சு, குடும்பத்தையும் பார்க்கணுங்கிற நிர்பந்தம் தள்ளப்பட்டுச்சு, பெண்களுக்கான முழுமையான உரிமை வழங்கப்படவில்லை. ஆனா இந்த இடத்துல இஸ்லாம் நிச்சயமாக ஆண்களுக்கே முழுமையான அந்த சுமைகளை சுமத்தி பெண்களை ஃப்ரீயா விடுறதுக்கான ஒரு வேலையை இஸ்லாம் செஞ்சுச்சு. சொத்துரிமை வழங்குச்சு, எல்லா உரிமைகளையும் வழங்குச்சு, ஹிஜாபை சரியான முறையில் பேண சொன்னுச்சு. இது போல ஆனா இன்னைக்கு பெண்களை பொறுத்தவரையில் நாங்க சுதந்திரமா இருக்கொண்டு தன்னுடைய உடல் அழகு காட்டுற விஷயம் சமூக சீர்கேட தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் யோசிச்சு பார்த்தாருன்னா திருந்துவாங்க நிச்சயமாக. இதை வரலாற்றில் அனைத்தையும் இஸ்லாம் சரி செஞ்சுச்சு. அதே போல அடிமை முறைகளை பொறுத்தவரையில வரலாற்றுல கற்பர்கள் தனியாக அடிமைக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்களும் ஒவ்வொரு சாதியின் சார்பாக, ஒவ்வொரு நாட்டின் இழிவடைந்த பொருளாதாரத்தில் கம்மியா இருந்த நாட்டின் சார்பாக அடிமையாக்கப்பட்டாங்க. அப்ப இஸ்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் நிச்சயமாக ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தே படிக்கப்பட்டார்கள். யாருக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. இறைவனிடம் தக்வா உள்ளவங்க மட்டுமே உயர்ந்தவர்கள், நிச்சயமாக தகுதியானவர்கள், நல்லவர்கள் அப்படிங்கிற கருத்தை இஸ்லாம் சொல்லி ஒட்டுமொத்த கருத்தையும் மறுத்து மனிதர்கள் என்றாலே சிறப்பு மிக்கவர்கள் தான். நிச்சயமாக யாரும் யாரை விட தகுதியிலும் மேன்மையிலும் முந்த முடியாது இறையச்சத்தை தவிர அப்படிங்கிற உண்மையான கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி தீண்டாமையை ஒழித்து எறிந்தது இஸ்லாம். நிச்சயமாக அனைத்திற்கும் இஸ்லாம் தான் தீர்வு அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.